இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அவசரப்பட்டு என்னென்ன பேசுனீங்க இப்ப தெரிஞ்சுதா யாரு மேல தப்புன்னு? துளசி தெரியாம கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதை பொறுத்துக்கிட்டு ஒதுங்கி போவாங்க, இல்லைன்னா எதிர்த்து கேள்வி கேட்பாங்கம்மா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான காரியத்தை அவங்க என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. ஏய் நிறுத்துறா, ரொம்ப தான் உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளை நீ நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். நம்ப மாட்டீங்களாமா? இதுக்கு மேல எப்படிமா ப்ரூவ் பண்றது? நீ ஒன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டாம்டா, எனக்கு எல்லாம் தெரியும். இவளும் அந்த திவ்யாவும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. அவ வெளியே இருந்து இந்த வேலையை பார்த்திருக்கா, இவ உள்ள இருந்து அவளுக்கு உதவி பண்ணிருக்கா. எல்லாரும் இவள கேள்வி கேட்டுட்டு தெளிவா அவளை மாட்டி விட்டுட்டு இவ தப்பிச்சிட்டா. இதெல்லாம் அநியாயமா? டேய், நான் சொல்றது தாண்டா உண்மை. இதுக்கு மேல என்ன நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அத்தை. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஏமா ஏமா இப்படி நாக்குல கொடுக்க வச்சுக்கிட்டு வார்த்தையால கொட்டுறீங்க? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. டேய் அமைதியாரு. அபிராமி, இந்த பேச்சை தொட விடு. இத பேசி பெருசாக்க வேண்டாம். முத உங்களை அக்கான் தானே கூப்பிட்டேன். நீங்க என்ன உங்க தம்பி மாதிரி தானே பாத்தீங்க. துளசி உங்க பொண்ணுன்னு தெரியாத அப்பவே உங்களை நான் உறவா நினைச்சேன்க்கா. நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நீங்க காட்டின பாசம் உண்மைனா என்ன ஏன் உங்களால மன்னிக்க முடியல? உங்க வீட்டுல ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா, உங்க புள்ள தப்பு பண்ணியிருந்தா நீங்க மன்னிச்சிருப்பீங்க தானே? அக்கா, நான் சத்தியமா சொல்றேன்க்கா, துளசிக்கும் தியாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் அன்னைக்கு நான் அந்த தப்பையே பண்ணேன். இதை நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன். அக்கா, நீங்க பாத்தீங்களே ஒரு மாப்பிள்ள, அவன் நல்லவனே இல்லக்கா. அவன் ஒரு பொறுக்கி ஃப்ராடு ராஸ்கல். துளசி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வந்தவன். அவன் மட்டும் துளசியை கல்யாணம் பண்ணியிருந்தானா துளசி வாழ்க்கையே வீணா போயிருக்கும்க்கா. இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா. அதுக்காக கோவில்ல வச்சு நான் தாலி கட்டினத சரின்னு நான் சொல்ல வரல. அது தப்புதான். ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமையில அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்கா. நீங்க பேசாம ஒதுங்கி போறது எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா?
ஒரு பக்கம் என்ன துளசியும் ஒதுக்கி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் நீங்களும் என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அட என் வீட்டுல என்னன்னா என் அப்பா அம்மான்னு எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும் போது ஏண்டா வாழ்றோடு தோணிக்கிட்டே இருக்குக்கா. நான் அப்படி என்னக்கா பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? நீங்க என்கிட்ட பேசி ஒரு மாசம் ஆயிடுச்சு அத்த. அத்த உங்க பொண்ணு என் பக்கத்துல இருந்தாலும் நீங்க பேசாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? மறுபடியும் பழைய ரூட்டுக்கே வந்துட்டான். இந்த உலகத்திலே மாமியார் கிட்ட இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறது ஒரே ஆளு இவனா தான் இருப்பான். இன்னைக்கு மட்டும் நீங்க என்ன மன்னிக்கலன்னா அடுத்ததா நம்ம தொகுதியில ஒரு பெரிய மேடைய போட்டு ஒரு மாநாடு மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு உங்க மேல எனக்கு இருக்க அந்த பாசத்தை சொல்லி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். என்ன இவன் மாமியார் மேல இவ்வளவு பாசமா இருக்கான்? உங்க எல்லாருக்கும் அந்த அத்தை யாருன்னு சந்தேகமா இருக்கலாம். இப்ப நான் அவங்க பேரை சொல்ல போறேன். அப்புறம் அவங்க இதே கோவில்ல தான் இருக்காங்க. அவங்க பேரு அவங்க பேரு என்னன்னா வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம் வெற்றி. என்ன வெற்றி இது? இல்லத்த, உங்க கோவத்தை என்னால தாங்கிக்க முடியல அத்த. அத்த என்ன மன்னிச்சிருங்க அத்த. ஐயோ வெற்றி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்த. இல்ல ப்ளீஸ் அத்த. எழுந்திரு வெற்றி, எழுந்திருப்பா. சாரி அத்த. எழுந்திரு நீ முதல்ல. ஐயோ, என்னப்பா இது? இத பாருப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாத, சரியா? சரிங்க அத்த.